மேசம் ராசி நேயர்களே, நீங்கள் கடந்த கால வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருப்பீர்கள். பொய்யான குற்றச்சாட்டுகளால் ஏற்பட்ட வேதனை, ராகு அல்லது சனியின் அசுப பார்வை உங்கள் ராசியின் மீதோ அல்லது 10ஆம் இடத்தின் மீதோ விழும்போது அவதூறுகள் தேடி வரும். நீங்கள் உத்தமனாக நேர்மையாக வாழ்ந்தாலும் சமுதாயம் உங்களை தவறான கண்ணோட்டத்திலேயே பார்க்கும். நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்திற்காக லஞ்சம் வாங்கினீர்கள் என்றோ, ஒழுக்கக்கேடாக நடந்து கொண்டீர்கள் என்றோ பொய்யான பழிச்சொற்கள் உங்கள் மீது விழுந்திருக்கலாம். உங்களின் நேர்மையை யாரிடமும் நிரூபிக்க முடியாமல், சமுதாயத்தின் கொடூரமான பார்வைகளுக்கு பதிலளிக்க முடியாமல், உள்ளுக்குள் புழுங்கி அழுது தீர்த்த வேதனை வார்த்தைகளால் விவரிக்க முடியாதது. உங்களுக்கு பொய்யான குற்றச்சாட்டுகள் நிறைய வேதனைகளை ஏற்படுத்தியிருக்கும். நீங்கள் உத்தமன், நேர்மையாவே வாழ்ந்தாலும் சமுதாயம் உங்களுக்கு தவறான கண்ணோட்டத்தையே தான் பார்த்திருக்கும். அதாவது உங்களுக்கு எப்படி சொல்வது என்றால், உங்கள் மீது இருக்கும் நேர்மையை யாரிடமும் நிரூபிக்க முடியாமல் சமூகத்தில் கொடூரமான பார்வைக்கு நீங்க ஆளாயிருந்திருப்பீங்க. ஒன்றாக இருந்த குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவு ரொம்பவே இருந்திருக்கும். 2ஆம் இடம் குடும்பஸ்தானம். இந்த இடத்தில் செவ்வாய், சூரியன், ராகு போன்ற உக்கிர கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும் போது கூட்டு குடும்பமாக இருந்த வீட்டில் பிரிவினை உண்டாகும். அண்ணன் தம்பி, அக்கா தங்கை என அனைவரும் ஒன்றாக அன்போடு வாழ்ந்த குடும்பம் சுயநலம் மற்றும் சிலரின் தூண்டுதலால் துண்டு துண்டாக உடைந்திருக்கும். சுமூகமாக பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்கள் கூட பெரிய சண்டையாக மாறி சுவர்கள் எழுப்பப்பட்டு தனித்தனி அடுப்புகளாக மாறிய போது, குடும்பத்தின் மூத்த பிள்ளையாக அல்லது பொறுப்பான நபராக நீங்கள் அதை தடுக்க முடியாமல் அவதொரு அணையாக நின்று அழுது கொண்டிருந்திருப்பீர்கள். அதாவது உங்க குடும்பத்தில் ஏற்பட்ட பிளவுக்கே உங்களால் எதுவுமே செய்ய முடியாமல் தான் தவித்திருந்திருப்பீர்கள். அதாவது உங்க வாழ்ந்த குடும்பத்தோட சுயநலம் சிலரின் தூண்டுதலால் துண்டு துண்டாவே உடைந்திருக்கும் உங்கள் குடும்பம். அது மட்டும் இல்லாமல் பெரிய சண்டைகள், சுவர்கள் எழுப்பப்பட்டு தனித்தனி அடுப்புகளாக மாறிய போது, குடும்பத்தில் மூத்த பிள்ளைகள் அல்லது பொறுப்பான நபர்கள் அதை தடுக்க முடியாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டு இருந்திருப்பீர்கள். யாரிடமும் சொல்ல முடியாத மனப்போராட்டங்கள் அதிகமாகவே இருந்திருக்கும். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம் மற்றும் இரகசிய துன்பங்களை குறிக்கும். இந்த இடத்தில் கேதுவின் ஆதிக்கம் இருக்கும்போது மேச ராசியினருக்கு வெளியில் சொல்ல முடியாத பல இரகசிய துயரங்கள் இருக்கும். பணப்பற்றாக்குறை, தாம்பத்திய குறைபாடுகள், மன அழுத்தம், தற்கொலை எண்ணங்கள் அல்லது ஏதோ ஒரு தீராத ஏக்கம் என எதுவாக வேண்டுமானாலும் அது இருக்கலாம். வெளியில் பார்க்கும்போது சிரித்த முகத்தோடு வலம் வரும் நீங்கள் தனிமையில் இருக்கும்போது ஒரு முள் படுக்கையில் தூங்குவது போல தவித்திருப்பீர்கள். உங்கள் மனப்போராட்டங்களை கேட்பதற்கோ ஆறுதல் சொல்வதற்கோ ஒரு ஜீவன் கூட இல்லையே என்ற ஏக்கம் உங்களை தனிமைப்படுத்தியிருக்கும். அந்த உங்களுக்கு மேச ராசினியருக்கு வெளியில் சொல்ல முடியாத பல ரகசிய துயரங்கள் இருந்திருக்கும். அதாவது நீங்க தற்கொலை எண்ணங்கள் கூட, அதாவது ஏதாவது தீராத ஏக்கம் எதுவாக இருந்தாலும் இருந்திருக்கலாம். அது மட்டும் அல்லாமல் உங்கள் மனப்போராட்டங்கள் கேட்பதற்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு ஜீவன் கூட இருந்திருக்காது. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே தான் நடக்கப் போகிறது. உடல் நலம் மேம்பட்டு உற்சாகம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த நாட்பட்ட நோய்கள், அசதி, மன அழுத்தம் மற்றும் சோர்வு அனைத்தும் இனி நீங்கும். சரியான மருத்துவமும் கிரகங்களின் அனுகூலமும் உங்களுக்கு கிடைப்பதால் உடல் ஆரோக்கியம் சீராகும். முகத்தில் புதிய பொலிவும் மனதில் புதிய உத்வேகமும் பிறக்கும். சுறுசுறுப்புடன் செயல்பட்டு அன்றாட பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இனி வரப்போகும் நாட்களில் நீங்கள் அதாவது உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட நோய்கள், மன அழுத்தம் மற்றும் சோர்வு அனைத்துமே இனி நீங்க போகிறது.
அது மட்டும் இல்லாமல் முகத்துல புதிய பொலிவும் மனதில் புதிய உத்வேகமும் பிறக்கும். விதி புதிய பாதையை திறக்கும். இதுவரை மூடியிருந்த கதவுகள் அனைத்தும் உங்களுக்காக திறக்கப்படும். விதி உங்களை எவ்வளவுதான் சோதித்திருந்தாலும் இனிமேல் மதியால் விதியை வெல்லும் காலம் வந்துவிட்டது. பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு புதிய தெளிவான பாதையை அமைத்துக் கொடுக்கும். புதிய மனிதர்களின் அறிமுகம், புதிய சிந்தனைகள் மற்றும் புதிய வாழ்வியல் சூழல் உங்களை ஒரு புதிய மனிதராக மாற்றி உங்களின் லட்சியத்தை நோக்கி பயணிக்க வைத்திருக்கும். அதாவது உங்களுக்கு விதி உங்களை எவ்வளவுதான் சோதித்திருந்தாலும் அதுவே மதியால் விதியை வெல்லும் காலம் வந்து விட்டது உங்களுக்கு. புதிய மனிதர்களோட அறிமுகம், புதிய சிந்தனைகள் மற்றும் புதிய வாழ்வியல் சூழல் உங்களை ஒரு புதிய மனிதராகவே மாற்றிவிடும். மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறப் போகும் நாட்கள் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகிறது. நெஞ்சுக்குள் ஆழப்புதைத்து வைத்திருந்த உங்களின் நியாயமான ஆசைகள், பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் தருணம் இது. அது உத்தியோக உயர்வாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, அல்லது நீண்ட நாள் வேண்டுதலாக இருந்தாலும் சரி, அனைத்தும் ஒவ்வொன்றாக கைகூடி வரும். இறைவனின் அருள் பூரணமாக இருப்பதால் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடியே வெற்றிகரமாக முடியும். அதாவது உங்களுக்கு நெஞ்சுக்குள்ள ஆழ புதைந்து வச்சிருந்த நீங்க நியாயமான ஆசை, பிரார்த்தனை எல்லாமே உங்களுக்கு நிறைவேறப் போகிறது. அதாவது இன்னும் கூடிய சீக்கிர நாட்களில் அது நிறைவேறப் போகிறது. அது மட்டுமல்லாமல் இறைவனோட அருள் பூரணமாக இருப்பதால் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடி வெற்றிகரமாகவே முடியும். நீங்கள் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் உங்கள் கடமைகளை செய்தால் உங்களுக்கு அதுக்கேற்ற பலன்கள் உங்களுக்கு நன்றாகவே கிடைக்கும். இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்களில் நடந்தால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சொல்ல முடியாத பல ரகசிய துயரங்கள் இருக்கும். பணப்பற்றாக்குறை, தாம்பத்திய குறைபாடுகள், மன அழுத்தம், தற்கொலை எண்ணங்கள் அல்லது ஏதோ ஒரு தீராத ஏக்கம் என எதுவாக வேண்டுமானாலும் அது இருக்கலாம். வெளியில் பார்க்கும்போது சிரித்த முகத்தோடு வலம் வரும் நீங்கள் தனிமையில் இருக்கும்போது ஒரு முள் படுக்கையில் தூங்குவது போல தவித்திருப்பீர்கள். உங்கள் மனப்போராட்டங்களை கேட்பதற்கோ ஆறுதல் சொல்வதற்கோ ஒரு ஜீவன் கூட இல்லையே என்ற ஏக்கம் உங்களை தனிமைப்படுத்தியிருக்கும். உங்களுக்கு மேச ராசினியருக்கு வெளியில் சொல்ல முடியாத பல ரகசிய துயரங்கள் இருந்திருக்கும். அதாவது நீங்க தற்கொலை எண்ணங்கள் கூட, அதாவது ஏதாவது தீராத ஏக்கம் எதுவாக வேணுமானாலும் இருந்திருக்கலாம். அது மட்டும் அல்லாமல் உங்கள் மனப்போராட்டங்களை கேட்பதற்கு ஆறுதல் சொல்வதற்கு ஒரு ஜீவன் கூட இருந்திருக்காது. இவை அனைத்தும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையில் நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்களில் உங்களுக்கு நல்லதாகவே தான் நடக்கப் போகிறது. உடல் நலம் மேம்பட்டு உற்சாகம் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த நாட்பட்ட நோய்கள், அசதி, மன அழுத்தம் மற்றும் சோர்வு அனைத்தும் இனி நீங்கும். சரியான மருத்துவமும் கிரகங்களின் அனுகூலமும் உங்களுக்கு கிடைப்பதால் உடல் ஆரோக்கியம் சீராகும். முகத்தில் புதிய பொலிவும் மனதில் புதிய உத்வேகமும் பிறக்கும். சுறுசுறுப்புடன் செயல்பட்டு அன்றாட பணிகளை மிக சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். இனி வரப்போகும் நாட்களில் நீங்கள் அதாவது உங்களை வாட்டி வதைத்த நாள்பட்ட நோய்கள், மன அழுத்தம் மற்றும் சோர்வு அனைத்துமே இனி நீங்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் முகத்துல புதிய பொலிவும் மனதில் புதிய உத்வேகமும் பிறக்கும். விதி புதிய பாதையை திறக்கும். இதுவரை மூடியிருந்த கதவுகள் அனைத்தும் உங்களுக்காக திறக்கப்படும். விதி உங்களை எவ்வளவுதான் சோதித்திருந்தாலும் இனிமேல் மதியால் விதியை வெல்லும் காலம் வந்துவிட்டது. பிரபஞ்சம் உங்களுக்காக ஒரு புதிய தெளிவான பாதையை அமைத்துக் கொடுக்கும். புதிய மனிதர்களின் அறிமுகம், புதிய சிந்தனைகள் மற்றும் புதிய வாழ்வியல் சூழல் உங்களை ஒரு புதிய மனிதராக மாற்றி உங்களின் லட்சியத்தை நோக்கி பயணிக்க வைத்திருக்கும். அதாவது உங்களுக்கு விதி உங்களை எவ்வளவுதான் சோதித்திருந்தாலும் அதுவே மதியால் விதியை வெல்லும் காலம் வந்து விட்டது உங்களுக்கு. புதிய மனிதர்களோட அறிமுகம்,
புதிய சிந்தனைகள் மற்றும் புதிய வாழ்வியல் சூழல் உங்களை ஒரு புதிய மனிதராகவே மாற்றிவிடும். மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறப் போகும் நாட்கள் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகிறது. நெஞ்சுக்குள் ஆழப் புதைத்து வைத்திருந்த உங்களின் நியாயமான ஆசைகள், பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் தருணம் இது. அது உத்தியோக உயர்வாக இருந்தாலும் சரி, வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் சரி, அல்லது நீண்ட நாள் வேண்டுதலாக இருந்தாலும் சரி, அனைத்தும் ஒவ்வொன்றாக கைகூடி வரும். இறைவனின் அருள் பூரணமாக இருப்பதால் நீங்கள் நினைத்த காரியம் நினைத்தபடியே வெற்றிகரமாக முடியும். அதாவது உங்களுக்கு நெஞ்சுக்குள்ள ஆழ புதைந்து வச்சிருந்த நீங்க நியாயமான ஆசை, பிரார்த்தனை எல்லாமே உங்களுக்கு நிறைவேறப் போகிறது. அதாவது இன்னும் கூடிய சீக்கிர நாட்களில் அது நிறைவேறப் போகிறது. அது மட்டுமல்லாமல் இறைவனோட அருள் பூரணமாக இருப்பதால் நீங்கள்